ஹலோ கைஸ், இந்த இடையில நம்ம PicsArt ஆப் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் முறையாக நீங்கள் PicsArt ஆப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி தான் பர்மிஷன் கேட்கும். நம்ம மீடியாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் அலோவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே ஃபர்ஸ்ட்டு டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்க டூல்னு பார்க்கும்போது நமக்கு கிராப் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப், இந்த 3:4 3:2 அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நம்ம கிராப்பின் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது டிஸ்பர்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நமக்கு இங்கேவே டெமோ கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளை ஏரியாவை செலக்ட் பண்ண சொல்லுது. நான் இந்த சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டிஸ்பர்ஷன் ஆகுது. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அக்யூரேட்டாக பண்ணும்போது இன்னுமே சூப்பரான இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டூல் பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நமக்கு க்ளோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காகனா ஒரு இடத்துல இருக்கிறத மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த BCCI லோகோவை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் இந்த ப்ளூ கலர் இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்டு இப்போ நமக்கு பெயிண்ட் ப்ரஷ் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இங்கே அதாவது இந்த இடத்துல இருக்க கலர் நமக்கு BCCI லோகோ மேலே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அது மூலமாக நம்ம இப்போ BCCI லோகோவை மறைச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தையும் நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் PicsArt பொறுத்த வரைக்கும். அண்ட் நமக்கு ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ப்ரோ வெர்ஷனில் மட்டும் தான் அவைலபிள். அண்ட் இங்கே ஸ்ட்ரெச் ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹேர் ஸ்டைலை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம். பட் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்களே கற்றுக்கலாம். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு மோஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீடாக செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே ஆட்டோ ஆப்ஷன் கொடுத்தா அதுவே செலக்ட் பண்ணிக்குது. இப்படி நம்ம தள்ளும்போது இந்த மாதிரியான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இமேஜ். அண்ட் ஃப்ரீன்னு நினச்சிங்கன்னா நம்ம எந்த சைடு வேணால் அப்படி சுற்றிக்கலாம். இப்படி நம்ம ரொட்டேட்டில் கூட நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் லீனியர்னால் ஒரே சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டூல் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நமக்கு செலெக்ஷன் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு எஃபெக்ட்ஸ் கூட நமக்கு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ண இடம் மட்டும் வேறு எஃபெக்ட்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டூலுக்கான யூஸ். அண்ட் நமக்கு கர்வ்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் நமக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட், கிளாரிட்டி பண்ணும்போது நமக்கு இமேஜ் கொஞ்சம் ஷார்ப்பன் ஆகி கிடைக்கும். அண்ட் சேச்சுரேஷன் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹியூ இருக்குது, ஹைலைட்ஸ், ஷேடோஸ் அண்ட் டெம்பரேச்சரையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் அட்ஜஸ்ட் டூலோட ஆப்ஷன். அண்ட் என்ஹான்ஸும் அப்படி தான். பிரைட்னஸையும் சேச்சுரேஷன் லெவலையும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட இதுவும் அட்ஜஸ்ட்டும் சிமிலரான டூல்ஸ் தான். அண்ட் டில்ட் ஷீட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த மெயின் ஏரியாவை தவிர மற்ற எல்லாத்துலேயும் பிளர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ரவுண்டாகவும் வச்சுக்கலாம், லைனாகவும் வச்சுக்கலாம், அதாவது ரேடியலாகவும் வச்சுக்கலாம், லீனியராகவும் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன். இது நம்ம இமேஜோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறது. ஹரிசன்டலாகவும் பண்ணிக்கலாம், அதே சமயம் வெர்டிக்கலாகவும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இருக்க டூல் ரீசைஸ் அப்படின்ற டூல் தான். நம்ம இமேஜோட சைஸை மாற்றிக்கலாம் வேணும்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்க டூல் ஃப்ளிப் அண்ட் ரொட்டேட். இது நம்ம மிரர் எஃபெக்ட், அந்த ரொட்டேட் பண்ணுற எஃபெக்ட் தான். இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே கேஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த டூல்ஸோட யூஸஸை பார்த்துட்டோம். அண்ட் எஃபெக்ட்ஸ்னு இருக்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு ரீடச்சுன்றது பெருசாக எதுவும் இல்லை. இதில் அவ்வளோவா யூஸ் இல்லை. நம்ம ஃபேஸை ரீடச் பண்ணி தரோம். அண்டு ஹேரோட கலர், ஸ்கின்னோட கலர் அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம ஆன்லைன்லேருந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நம்ம ஃபோட்டோஸில் ஆட் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அண்ட் கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம இதிலே டெமோ கொடுத்துருப்பாங்க.
இங்கே நம்ம பர்சனை மட்டும் செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் இது அக்யூரேட்டாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பேக்ரவுண்டை சேர்த்து கட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்மளே செலக்ட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அது மிஸ் ஆன இடத்த ஓகே இப்போ சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம பர்சன் மட்டும் நமக்கு கட்டாகி கிடச்சிக்கும். இப்போ நம்ம பேக்ரவுண்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் ரீப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸை நம்ம ஃபோட்டோஸ்க்கு மாற்றிக்கிறது தான் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எடிட் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோவை மாற்றிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் அதிலே ஃபாண்ட், கலர்ஸ், ஸ்ட்ரோக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ஆட் ஃபோட்டோ. நம்ம இன்னொரு இமேஜ் கூட நம்ம இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கட் அவுட்டும் பண்ணிக்கலாம். நம்ம கட் அவுட் பண்ணி கூட நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிட்ன்னு இருக்கிறது நம்ம வாட்ஸ்அப் டிபிக்கெலாம் 1:1 ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மேலேயும் கீழேயும் ஒயிட் பார்ஸ் இருக்குது. நம்ம அந்த மாதிரி செட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் டிபியில் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜஸையும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ப்ரஷஸ்லாம் நம்ம இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க டூல் பார்டர். நம்மளோட இமேஜுக்கு பார்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் மாஸ்க்ன்ற டூல் இந்த மாதிரியான யூசஸ் தான் நமக்கு கொடுக்கும். அண்ட் நம்ம இந்த ட்ரா ஆப்ஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதில் கவர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் லென்ஸ் ஃப்ளேர் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நேச்சர் சீன்ஸ், அந்த க்ரீனிஷ் பேக்ரவுண்டுக்கெலாம் இந்த மாதிரியான லென்ஸ் ஃப்ளேர் ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஷேப் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷேப்பை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நமக்கு இந்த மாதிரியான கலர்ஸை கொடுத்துரும். இதுதான் ஷேப் மாஸ்க் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃப்ரேம், நம்ம ஃபோட்டோஸ்க்கு ஃப்ரேம் போடுற மாதிரி தான். அண்ட் கால் அவுட்டும் கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் மாதிரி தான். நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம எல்லா டூல்ஸையும் பார்த்துட்டோம். எஃபெக்ட்ஸ் அண்டு ட்ரா ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்க்கல. கைஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த PicsArt எடிட்டிங் டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரியான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.